பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமா. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. அவரை போல யாரும் கிடையாது. அவர் பெரியவர், பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னைக்கு பிள்ளைகள் கர்த்தர் என்னை நினைப்பாரா, அவர் கரத்திலிருந்து எனக்கு காரியங்கள் வரணுமே, ஜெயம் வரணுமே. ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராம். ஆமே. நீங்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறீங்க, அவர் பல ஆயிரம் காரியங்களை செய்து முடிக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? இருக்கிற இடத்துல தெய்வமே உம்மை நம்புகிறேன்ப்பா, கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். தெய்வ மக்களே, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். புலம்பல் 3:22. நிறைய பேர் பாஸ்டர் காலையில் புலம்பல்ல இருந்து எடுத்துருக்குறீங்க. பேரை பார்த்தாலே நாங்கள் புலம்புறது பத்தாதா? இதில் புலம்பல்னு ஒரு புக்கில் இருந்தா இது நல்ல புலம்பலுங்க. இந்த புத்தகத்தை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். எப்படி புலம்பணும்னு கற்றுக்கலாம். ஒருவேளை புலம்புறதுல ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த புக்கை படிச்சிங்கன்னா எப்படி புலம்பணுன்றது தெரிஞ்சிடும். எப்படி புலம்பக்கூடாது, எப்படி புலம்பணும்னு. ஆமே. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22. அந்த பகுதி இப்படியாக வருது. பின்பகுதி, நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? தெய்வ மக்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை, காற்று, புயல், அவ்வளோதான். ஒரு விளிம்புக்கு வந்துட்டோம், விளிம்பையும் தாண்டிட்டோம். இனி நான் சந்தோஷமான ஒரு குடும்ப ஜீவியம் செய்வேன்றது கேள்விக்குறி. அது சில பேர் நினைக்கலாம், நான் இனி சுகமாகி வருவது கஷ்டம். ஆனால் கவனிங்க, எந்த ஒரு மனுஷி இல்லை, நான் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபைன்னு நீங்கள் அக்னாலேஜ் பண்ணீங்கன்னா கடவுள் தொடர்ந்து வாழ வைப்பார், அந்த பிரச்சனைகளை தாண்ட செய்வார். நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இது கடவுளுடைய கிருபைங்க. கடவுளுடைய கிருபையில தான் நீ இருக்கிற. சில காரியம் இல்லை, சில சூழ்நிலை இல்லை, சில நன்மைகள் நீ இழந்திருக்கிற, உனக்கு வர வேண்டியது வரல. இதனால கர்த்தர் உன்னை மறந்துட்டாரு, கிருபையை க்ளோஸ் பண்ணிட்டாரு நினைக்காத. அவர் கிருபை இல்லைன்னா நிர்மூலமாக இருப்ப ஒரு அடையாளத்தை வைக்கிறார் பாருங்க. கிருபை இல்லைன்னா நிர்மூலம். நீ லிட்ரலாக நிர்மூலமாகி நிற்கிறியா? இல்லை. நீ நிர்மூலமாகாமல் இருப்பது என்னன்னா கடவுளுடைய கிருபை. இன்னைக்கு சாப்பிட்றன்னா, ஒரு வேளை சாப்பிட்றன்னா அதுவும் கர்த்தருடைய கிருபை. நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, அதுவே நிர்மூலம் ஆகி போச்சு. என்ன இதுனா ஒரு சாப்பாடா? உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் 20 வருஷமாக வாடகை வீட்டில். இல்லைங்க, நிறைய பேர் ரோட்டில் உட்காந்துருக்கான். அவருடைய கிருபையில் தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. ஒரு பெரிய பிரம்மாண்டமான லெவலில் இல்லாமல் இருக்கலாம். நீ நம்பு, நீ சோத்திரம் பண்ண, நீ விசுவாசி, கர்த்தர் உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு போவார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது இல்லையா?
சொல்லிட்டு இப்படி சொல்லுது. அந்த வார்த்தை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவு இல்லை. நீங்கள் நினச்சிட்டீங்க இப்போ ஒரு லெவலில் நிற்கிறீங்க பார்த்தீங்களா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 25 வருஷம் வாடகை வீடு, இன்னும் பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றம் இல்லை. அதே 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட்டு, அதே 20க்கு 20 ஸ்கொயர் ஃபீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன். முன்னேற்றம் இல்லை. ஒரு இடம் வாங்க முடியல. நல்லா கவனிங்க. அது 10 வருஷமோ 20 வருஷமோ அதை வச்சுட்டு ஒன்றும் பெருசாக இல்லை. கடவுளுடைய கிருபை இல்லை. நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, இல்லை கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தரை நான் மறந்துட்டாரு, ஒருவேளை நான் சபிக்கப்பட்டவனுன்னு நான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லைங்க. அவருடைய இறக்கங்கள் முடிவில்லைன்னா நீ இன்னும் வாழ போகிற. கர்த்தர் உன்னை வாழ வைக்க போகிறாரு, உன்னை உயர்த்த போகிறாரு, நீ ஜெயம் எடுக்க போகிற, அடுத்த லெவலுக்கு போவது நிச்சயம் என்பதற்கு தான் அந்த வார்த்தை சொல்லுது. அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் இறக்கங்களுக்கு முடிவில்லைன்ற வார்த்தை வரலன்னா நீங்கள் யோசிக்கிறது போல் அவ்வளோதான் போல், இதோட என் ஓட்டத்தை முடிக்கணும்னு செட் பண்ணலாம். இல்லை, இப்போ செட்டிங்கை மாற்றுங்க. அவர் சொல்கிறாரு இறக்கங்களுக்கு முடிவில். அப்போனா என்ன இருக்குது? இன்னும் இருக்குது, இன்னும் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆமாம், எத்தனை பேர் நம்புறீங்க? வாயை திறந்து சொல்லுங்கள். இன்னும் இருக்குது, எனக்கு இன்னும் வரப்போகுது, நான் நிறைவேன், குறைவு இல்லை, நிறைவு. வாயை திறந்து சொல்லுங்கள். நான் சொல்ல என் பாத்திரம், சொல்லுங்கள், என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னையும் என் சந்ததியும் தொடரும். ஆமென். நல்லா கவனிங்க. சில வார்த்தைகளை சொல்லிட்டு முடிக்க போகிறேன். இந்த வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி வருதுன்னா, நெட் பைபிளில் லாயல் கைண்ட்னஸ் நெவர் சீஸ். அவருடைய இறக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது முடிவில்லைன்னு வர்ற வார்த்தை லாயல்னா உண்மையான. அவர் உண்மையாக இருக்கிறாருங்க, பொய் பேசுறது கர்த்தர் கிடையாது. அந்த லாயல் கைண்ட்னஸ் நெவர் சீஸ். வண்டி பாருங்கள், சில பேர் ஆயில் போடாமல் ஓட்டிக்கிட்டே இருப்பான். போடுற நேரத்தில் போட்டுருணும், போட்டு ஓடிக்கிட்டே இருப்பான் பாருங்கள். திடீர்னு அப்படி வண்டி நின்றுடும், இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சுன்னு. அப்படின்னா என்ன? திடீர்னு நிற்கும். அப்போ பாருங்கள், அவருடைய கிருபை திடீர்னு நிற்காது, முடிவே இல்லைன்னு சொல்லியிருக்கு, வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். வாயை திறந்து சொல்லுங்கள். ஆமென். ரெண்டாவது ISV டிரான்ஸ்லேஷனில் கிரேஸ் இஸ் லவ், வி ஆர் நாட் கன்சியூம்டு. அவருடைய கிருபை இருக்குது, இறக்கம் இருக்குது, நான் கன்சியூம் ஆக மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஜெயம் எடுங்க. God bless you. Bye bye.